எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கடா? மழை நீ விட்டு விளாசிடுச்சு. செம்ம மழை பெய்யுது, காத்து மழையும். தொண்டை வேற 2 3 நாளாவே மழை தான் எங்க ஊர்ல பள்ளிக்கூடத்துல. தொண்டையில கரகரன்னு சளி பிடிச்சிக்கிச்சு. பையனுக்கு அம்மா சளியா இருக்குடா, அவங்க அப்படி இருமிட்டு இருக்காங்க. சரின்னு அதனாலதான் சரி சுவையான ஒரு ரசம், மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்காங்க. சளியில பறந்துகிட்டு போயிரும். ஆசிரியர் போனா தேவையில்லாத ஊசி போட்டு மாத்திரை மருந்து 1000 500 செலவாகும். அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு சூப்பரான சுவையான ஒரு ரசம் சாப்பிடலாம். நீங்களும் நம்மள சேர்ந்து சாப்பிடுவோம். இப்ப நம்ம மிளகு ரசம் இருக்க போறோம். மிளகு ரசம் தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன், வாங்க பாக்கலாம். பாருங்க, புளி ஒரு உருண்டை சின்ன சைஸ்ல, ஒரு குட்டி சைஸ்ல ஒரு புளி, 2 தக்காளி பழம், பிரசான தக்காளி, பூண்டு 2 கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன், பெருங்காயம். அதுக்கு முக்கியமானது மிளகு 2 ஸ்பூன் மிளகும், ஒரு ஸ்பூன் சீரகமும் எடுத்து வச்சிருக்கிறேன். காரத்துக்கு ஒரு வரமிளகா போட்டுக்கலாம், அதை எடுத்து வைக்கல, போடும்போது காட்டிக்கிறேன். இவ்வளவுதான் சிம்பிளான ரசம். இது வச்சு சாப்பிட்டு வச்சுங்க, சளியெல்லாம் எங்கேயோ நம்மளை கட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படிதான் வைக்க போறேன். அதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறோம். புளியும் தக்காளியும் எடுத்து வச்சுக்கிறேன். 2 நல்லா சுடுதல்ல போட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோ, ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு. பாருங்க, நல்லா சுடுதல்ல போட்டதே நல்லா வெந்துக்குச்சு. இது நல்லா இப்ப 2 நல்லா போட்டு கரைச்சிக்குவோம். நல்லா கையிலே கரைச்சி தாளிச்சு விட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மிக்சியில போட்டு நம்ம அரைச்சோம்னா அது நைஸா போயிடும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நம்ம கையிலே கரைச்சி நான் தாளிச்சு விட்டுக்கிறேன். நல்லா சுடுதல்ல போட்டு தக்காளி பழமும் புளியும் போட்டு நல்லா ஊற வச்சக்காட்டி சூப்பரா நல்லா இதாயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கரைக்கிறதுக்கு நம்ம சௌகரியமா எனக்கு இருக்குது. பாருங்க, நல்லா கரைச்சிட்டேன். டேஸ்ட் பாத்துறேன் எப்படி இருக்கு. அதால வேலை வேற தெரிச்சிச்சு, கரைச்சிட்டு வாய்ச்சி போதான் தெரிச்சிச்சு. அதனால என்ன, வாங்க நம்ம ரசம் போலாம். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. சர்பீஸ்க்கு உள்ளே புளிக்கிற வெளியே, இதெல்லாம் என்ன வாக்கெட் ரசம் வைக்கலாம், வாக்கெட் மிளகு ரசம் வச்சு தர உனக்கு. புளியெல்லாம் நல்லா கரைச்சி, புளியும் தக்காளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்ப ரசத்துக்கு தேவையானது நம்ம மிளகு பூண்டு சீரகம்லாம் நுணுக்கிட்டு நான் தாளிச்சு கொடுத்து காட்டுறேன். பாருங்க, மிளகு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு சீரகம் இதுல போட்டுக்கிறேன். பூண்டு அப்புறம் தட்டிக்கலாம். காரத்துக்கு ஒரு சின்ன வரமிளகா போட்டு, நான் கருவேப்பிலை காஞ்சிருக்குது, இருந்தாலும் மனம் சூப்பரா இருக்குது. நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை போட்டாதான் ரசமெல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்து இடிச்சுக்கோ. மிளகு சீரகம் நல்லா இடிச்சுக்கிட்டு அது கூட அப்புறம் பூண்டு போட்டுக்கோ. இடிக்கும் போதே வாசம் கும்முன்னு அடிக்குது, சூப்பரா இருக்குது சீரகம். சீரகம் மிளகு பாருங்க, பேசும்போது தொண்டை கரக்கரன்னு இருக்குது, நல்லா பேசக்கூட என்ன முடிவு அடிக்குது. அதுக்குதான் இந்த ரசம் வச்சு சாப்பிடலான்னு பையனு வந்திருக்கிறான். சரி, சுட சுட ரசமும் சூடா சாப்பாடு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, மஞ்சிருச்சு. பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி போட்டு தட்டிக்குவோம். அவ்வளவுதாங்க, மிளகு ரசத்துக்கு வேலை முடிஞ்சுது. அள்ளி வச்சு தாளிச்சு விடுற வேலைதான். நிறைய பேர் எத்தனை குழம்பு டிசைனா கூட குழம்பு வைப்பாங்க. ரசம் மட்டும் எனக்கு கரெக்டா வரமாட்டேங்குதுமாம்பாங்க. ரசம் ரொம்ப ஈஸியானதான். இதை பார்த்து நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. சிம்பிளா டக்குன்னு நம்ம வச்சிடலாம். தைரியமா நீங்க வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். பருப்பத்தை வச்சுச்சு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குவோம். ரசத்துக்கு எண்ணெய் நிறைய ஊத்தாதீங்க, எண்ணெய் மிதந்தா நல்லா இருக்காது. ரசத்துக்கு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊத்திக்காங்க எப்பயுமே. அது 1 ஸ்பூன் கருவேப்பிலை பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டு தாளிச்சுட வாசம் நல்லா இருக்கும். அதாவது ரசம் தாளிச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 5 6 வெந்தயம் போட்டு தாளிங்க, ரசம் நல்லா இருக்கும். நல்லா கருவேப்பிலை பருப்பு வந்துச்சு. பாருங்க, சீரகம் நான் நுணுக்கி வச்சதும் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகையே காரம் நிறைய இருக்கலாம், நிறைய மிளகா நம்ம ஒரே மிளகா முழுசா போட்டுட்டேன். போது சீரக மிளகா அப்படி போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க நமக்கு ரசம். நல்லா எண்ணெயிலே அப்படியே எண்ணெயில போட இந்த வாசம் நல்லா இருக்குது. இவ்வளவுதான், நம்ம கஷ்டமே இல்லை. நான் வடிகட்டி ஊத்திக்கிறேன். நல்லா நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டா தக்காளி புளி சக்கரை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு சரிப்படாது. நல்லா வடிகட்டி ஊத்திக்கலாம். மிளகு ரசம் நான் தாளிச்சுட்டு இப்போ உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு நுரக்கட்ட வைக்கலாம். பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ரசத்துக்கு தேவையான உப்பு. நம்ம சளிக்கு ஒசர வைக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சோம்னா சளி நம்ம நல்லா கரைச்சிட்டு வந்துடும். அதனால மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வாசத்துக்கு நல்லா மணக்க பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஓகே, அவ்வளவுதான். நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டு மூடி வச்சு அப்படியே நுரக்கட்டை வச்சிருவோம். செம்மையா இருக்கு ரசம், பிரமாதம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது.
இதே மாதிரி நீங்க வச்சு சாப்பிட்டு என்கிட்ட கமால சொல்றது அப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆமா எனக்கு கொஞ்சம் குடும்பம் நான் கூறுது. சரி இந்த இந்த கொடுக்குறது சூடா இருக்கா? ஆமா. அடமே பார்த்து வர முடியும் பாரு, மேலேயே செஞ்சிருச்சலாம். சூடா இருக்கா? ஆமா. சரி பரவாயில்ல விடு, அதனால என்ன அலாசிக்கிறேன். இந்த சர்பீஸ்கள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா, தோச்சத்தை கரையெல்லாம் போயிடும். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தா கொத்தமல்லி தலை இருந்தா கொத்தமல்லி தலை போடுங்க. இப்ப நாங்க கொத்தமல்லி தலை இல்ல, கடையில கோயில் பக்கம் போனேன், கடையில் நான் வாங்கல, அதான் எங்கிட்ட இல்ல, கருவேப்பிலை போட்டு வச்சேன். நீங்க மல்லித்தலை இருந்தா போட்டு செய்யுங்க, இந்த வாசம் நல்லா இருக்கும். பாரு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கோம். அப்படியே வாசம் கும்முன்னு அடிக்குது. அப்படியே பார்த்தா சூப்பு மாதிரி, அப்படியே மிளகு சூப்பு மாதிரி, சூப் மாதிரியே வெறும் ரசம் கூட அப்படியே தமிழாக ஊத்தி கூட குடிக்கலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது. சளியில அவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கலாம். பசியில நாங்க இன்னும் சாப்பிடறதுக்கு மணி 8-9 மணி ஆயிரும். இதாலும் ரசம் வச்சு இந்த வாசம் எனக்கு கும்முன்னு பிடிக்குது. வெறும் ரசமே குடிச்சுன்னா இந்த தொண்டை கரகரப்பெல்லாம் நல்லா கேட்கும். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம். இப்படி சூப் மாதிரி குடிச்சா அருமையா இருக்கும். எப்படிமா இருக்கு? சூப்பரா அருமையா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, இதமா இருக்கு தொண்டைக்கு. அப்படியே ரசமா வச்சு முடிச்சுட்டேன். அதெல்லாம் பாருங்க எப்படி கரையாச்சு. போய் துவைச்சிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க துவைச்சது எவ்வளவு பழிச்சு சூப்பராவே. சர்பீஸ் உள்ள ரசக்கரை வெளியே, ரசம் சூப்பரா இருந்து மிளகு ரசம். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது, மழை காலத்துக்கு சாப்பிட்டோம்னா சளிக்கெல்லாம் அவ்வளவு பிரமாதமா நல்லா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். நாங்க செஞ்சு சாப்பிட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத. அம்மா கைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாட்டா பாய், see you. வாங்க நம்ம வீட்டுல ரசம் சாப்பாடு சாப்பிடலாம்.